ஸோ மணிரத்னம் இல்லைன்னா நம்ம பாகுபலி சீன் மாதிரி இல்லையா, இது வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால் எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். இது இப்போது கோவிட் டைமில் நான் போய் இந்த இடம் கண்டுபிடிச்சேன். ஹாய், ஹலோ, வணக்கம் தமிழ் மக்களே. ஸோ ஆல்மோஸ்ட் 5 மாதம் மேலே ஆகுது நான் வீட்டிலே இருந்து எங்கேயும் வெளியே போவேன், ட்ராவல் பண்ணாமல். ஸோ இப்போ கொஞ்சம் கேப் இருக்குது, ஃப்ரீ டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த வாரம் எங்கேயும் வெளியே போகாமல் அட்லீஸ்ட் ஒரு ட்ரைவ் போகலாம் பெங்களூர்லேருந்து. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வெதர் எப்படி இருக்குது. பாம்பேயில் ஹெவி ரெயின்ஸ், ஆனால் இங்கே பெங்களூர் ரொம்ப ஜில்லு ஜில்லுன்னு குளிராக இருக்குது. ஸோ ஸ்டில் ஒரு நைஸ் ட்ரைவ் போனால் எப்படி இருக்கும், அதனால உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போது போகலாம். இப்போ நான் வீட்டிலேருந்து இருக்கிறேன். ஆக்சுவலி ரெயின் ஆகலாம் எந்த டைமும், பட் இங்கேருந்து ஒரு டே ட்ரிப் வித்தவுட் கெட்டிங் அஃபெக்டட் எங்கே போகலாம் பெங்களூர்லேருந்துன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ பேக் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கிறோம். ஏதோ ஊருக்கு போகிற மாதிரி ஜஸ்ட் ஃபார் 4-5 hours ட்ரிப்பு. மிஸ்ஸஸ் மேக்ரோ ட்ராவலர் நல்ல சாப்பாடு, இன்ஃபேக்ட் பிக்னிக் மாதிரி பண்ணோம். நம்ம கொஞ்சம் நல்ல சாப்பாடு, அப்புறம் வாட்டர், ஹாட் வாட்டர், ரெடி டு ஈட் கூட எடுத்துன்னு போனோம். ஸோ தட் கார்லேருந்து இறங்காமல் ஒரு நைஸ் பார்ட்டி இல்லை பிக்னிக் எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம். பெங்களூர்லேருந்து ஜஸ்ட் 2-3 hours ட்ரைவ் போயிட்டு வண்டியிலேருந்து எங்கேயுமே யாரையும் எதுவும் மீட் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி. பிகாஸ் இப்போது அதுதான் நியூ நார்மல். எஸ்பெஷலி நம்பர்ஸ் வர இன்க்ரீஸ் ஆகுது பெங்களூரில். ஸோ அதனால் யாரையும் போய் எங்கேயும் எந்த இடமும் போக முடியாது, பிக்னிக் இடம் தான். ஆனால் வீட்டில் இருந்து கொஞ்சம் தலை கெட்டு போச்சு. 5 monthsல நான் அட்லீஸ்ட் ஈஸிலி ஒரு 50-60 ட்ரிப் பண்ணியிருக்கேன், ஃப்ளைட் ட்ரிப்ஸ் அட்லீஸ்ட். எப்போத்தாலும் என் ஃபேஸ்புக் பார்க்கும்போது இட் கீப் சேயிங் லைக் லாஸ்ட் இயர் இங்கே இருந்த, அது முன்னாடி டைம் லைன் ஆன் திஸ் டேன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதில் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லாஸ்ட் 4-5 years எங்கேயாவது வேறு ஏதாவது ஊரில் ஏதாவது ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சிக்கின்னு அந்த ஃபோட்டோஸ் தான் போட்டிருக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி 2020 அது மாதிரி எதுவும் இருக்காது. ஒன்லி குக்கிங் வீடியோ, குக்கிங் ஃபோட்டோஸ், அப்புறம் இது மாதிரி vlog. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ ஸ்டே டியூன். இப்போ என் அப்பார்ட்மெண்ட்ஸ் வீட்டிலேருந்து நான் லிஃப்ட்டில் கீழே போகிறேன். ஸோ 11th floorல இருக்குது வீடு. ஸோ அங்கேருந்து கீழே போய் லாங் ட்ரைவுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். கார் பார்க்கிங் போயிட்டு இப்போது நம்ம காரில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு காரில் இறங்கிட்டோன்னே, எஸ்பெஷலி வீட்டிலேருந்து வந்தோடனே வேறு எதுவுமே டச் பண்ணாமல் லைக் ஒரு ஹேண்ட் சானிடைசர் எடுத்துட்டு இப்படி போட்டு, பிகாஸ் சம்டைம்ஸ் லிஃப்ட் பட்டனு இல்லை ஏதாவது டச் பண்ணியிருக்கோம் தானே. ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-10 seconds கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். எஸ்பெஷலி டிப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டிப்ஸ் என்ன ஆகுமா, சம்டைம்ஸ் இங்கே நேல் சொல்லோ இல்லை ஏதாவது ஒரு டர்ட் இல்லை எனி கேன் கோ இன்சைட் இல்லையா. ஸோ நல்லா வைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டியரிங்கு ஃபஸ்ட்டு நல்லா லைக் ஸ்டெடியாக வச்சுங்க. இப்போது நம்ம ட்ரிப்புக்கு போகிறோம். ஆல்ரெடியாக பார்க்கலாம். பாய். ஸோ இப்போ இது எங்கன்னா நான் ஒரு சர்ப்ரைஸான இடம் போடலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். ஆக்சுவலி ட்ரிப்பு மாதிரி கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு நார்மல் ரோட் ட்ரிப் முன்னாடி சொல்லும் மாதிரி பெங்களூர்லேருந்து. பிகாஸ் ஒரு நாள் ஃப்ரீ வந்துச்சு நடுவில், ஒய்ஃபுக்கும் ஃப்ரீயாக இருந்துச்சு அன்றைக்கி. சரி ட்ரைவ் போகலான்னு அதுக்கு தான் போகிறோம். ஸோ இது பெங்களூர் டு மைசூர் ஹைவே. ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவலி இடம் எதுவும் பிளான் பண்ணல. ஸோ சும்மா சரி வண்டி எடுக்கலாம், ஒரு 100-150 கிலோமீட்டர் வெக்கால் போகலாம், ஒரு 3 hours. அதான் இப்படிக்க இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு லஞ்ச் வேறு எடுத்துன்னு போயிருந்தோம் கூட. ஸோ அந்த லஞ்சு கார்லேயே உட்காந்து சாப்பிட்டு வர மாதிரி தான் இனிஷியல் பிளான் இருந்துச்சு. பட் பிளான் ஆப்வியஸ்லி எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் பாடாமல் இருக்குமா. ஸோ நம்ம இதுதான் பெங்களூர் மைசூர் ஹைவே. ஸோ இப்போ நான் ராமநகர்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கிறேன், லைக் ஆன் த வே. ஸோ ஃபஸ்ட்டு பெங்களூர் அது ஆகிட்டு ஒன்று உங்களுக்கு விடுதி கிடைக்கும். விடுதி ஆகிட்டு ஒன்று ராம்நகர், அப்புறம் சென்னப்பட்னா, மத்தூர், மண்டியா, மைசூர். ஸோ இதுதான் ரூட்டு. பட் இந்த ரோடு வழியாக தான் பெங்களூர்லேருந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கு கூட போக முடியும். கேரளா, அப்புறம் தமிழ்நாடுக்கு, ஊட்டிக்கு போனால் கூட இப்படி தான் நம்ம போகணும், முதுமலை வயா. ஸோ இதுதான் ரோடு. ஜென்ரலி இந்த ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஆக்சுவலி பெங்களூர் டு மைசூர் 150 kilometers, ஈஸிலி 4-5 hours ஆகும். இப்போ டிராஃபிக் கொஞ்சம் பரவாயில்ல, பிகாஸ் அவ்வளோ பேர் இப்போது ஜென்ரலி ட்ராவல் பண்ண மாட்டாங்க, இல்லை ட்ரைவ் போக மாட்டாங்க. நான் சரி கொஞ்சம்
டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் வெளியே போகாமே ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு பிக்னிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு தான் நான் இந்த ரோட்டில் டிரைவ் போய் அங்கேருந்து கொஞ்சம் ஆஃப் பீட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஏதாவது இடத்துக்கு போய் அங்கே கொஞ்சம் லஞ்சு சாப்பிட்டு அங்கேருந்து சுற்றி பார்க்காம கார்ட்லேயே இருந்துட்டு ஒரு திரும்பி வாபஸ் வர மாதிரி ஒரு 5-6 hours ட்ரிப். ஸோ ஐ திங்க் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இது மாதிரி தான் பண்ண முடியும். பிகாஸ் கார்டில் ஆஸ் லாங் அஸ் நீங்கள் கார்டு உள்ளே இருக்கிறீங்க சேஃபாக தான் இருக்கும். பிகாஸ் மற்றவங்க யார்கிட்டையும் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகாது. ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போலினா இல்லைன்னா வாஷ்ரூம் அது மாதிரி எதுவும் பண்ணாமல் கார்ட்லேயே போயிட்டு வர்றது பெட்டர், சேஃப். அதை விட்டு நிறைய பேர் நான் பார்க்குறேன் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பனாக இருக்குது, அப்புறம் பெட்ரோல் பங்க்ஸில் பீப்புள் வாஷ்ரூம்க்கெலாம் போடுறாங்க. ஏதாவது பப்ளிக் ஏரியாவில் எங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அதை அவாய்ட் பண்ணது நல்லது. பிகாஸ் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியும். க்ரௌடு அவாய்ட் பண்ணனால லைக் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கும், எஸ்பெஷலி கொரோனா வைரஸ்லேருந்து. ஸோ இதுதான் என் அட்வைஸ். உங்களுக்கு ட்ராவல் பண்ணணுன்னா கூட ஒரு பிகாஸ் வீட்லேயே ஒரு 6 மாதம் 5 மாதம் உட்காந்து இருக்கிறோம், தலை கெட்டு போயிடும், ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். எஸ்பெஷலி என்ன மாதிரி கீப்ஸ் ட்ராவலிங். ஸோ அதுக்கு தான் இப்போது ட்ரிப்புக்கு போகிறேன். ஸோ ராம்நகர் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ராம்நகர் என்னென்னா அது ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸான எஸ்பெஷலி ஃபுல் ஆல் இண்டியாவுக்கு. பிகாஸ் ஒரு ஹிந்தி படம் ஷோலேன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அமிதாப் பச்சன், தர்மேந்திரா, ஹேமா மாலினி. இது த பிக்கஸ்ட் மூவி ஆஃப் இந்தியா அந்த காலத்தில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது டாப்பில் இருக்கும் ஷோலே. ஸோ ஷோலே படம் 80% இந்த ஊரில் தான் ஷூட் பண்ணியிருந்து, ராம்நகர்னு. ஸோ இங்கே பக்கத்தில் ஹில்ஸ் இருக்கும், மலையெல்லாம், அங்கே தான் உங்களுக்கு ஃபேமஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஸோ நிறைய பேர் இங்கே ட்ரெக்கிங், அப்புறம் ஹைக்கிங், அப்புறம் சுற்றி பார்க்கறதுக்குலாம் வருவாங்க. அந்த காலத்தில் ரோடு ரொம்ப குட்டியாக இருக்கும். நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிக்கிற இப்படி தான் இருந்துச்சு இந்த ரோடு. அந்த காலத்தில் ஒரு 40-50 இயர்ஸ் முன்னாடி. இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பேரும் நானும் மிஸ்ஸஸ் மேக்ரோ ட்ராவலர் மாற்றி மாற்றி வண்டி ஓட்டுறோம். ஸோ ஆக்சுவலி ரோடு வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயின்னு இருக்குது இப்போது. ஸோ இப்போ ஆக்சுவலி 4 லேனாக மாற்ற போகிறாங்க, எப்படி பெங்களூர் சென்னை ரோடு இருக்கிற மாதிரி. ஊர் பேர் சென்னப்பட்டினான்னு சொல்லுவோம். ஸோ ஆஃப்டர் ராம்நகர் சென்னப்பட்டினா வருது. ஸோ சென்னப்பட்டினா எதுக்கு ஃபேமஸ்னால் இங்கே உட்டன் டாய்ஸ். ஸோ வுட்டில் பொம்மை பண்ணுறது வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்சுவலி இந்த ஊரில். ஸோ அவ்வளோ பேருக்கு இது டாய்ஸ் பற்றி தெரியாது. எஸ்பெஷலி பெங்களூர் பக்கத்தில் இருக்குதுன்னு நிறைய நீங்கள் பார்த்துருக்குவீங்க எல்லா சென்னப்பட்டினா டாய்ஸ். ஸோ இங்கே இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு டாய்ஸு. ஸோ நிறைய ஷாப்ஸ் நீங்கள் பார்க்குவீங்க, கவர்மெண்ட் ஓன்டு ஷாப்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அங்கே கூட நீங்கள் போய் வாங்கலாம். இல்லை சைடில் ரோட் சைடு கடை கூட நிறைய இருக்கலாம். நிறைய குட்டி குட்டி ஊடு வருது இன் பிட்வீன். நீங்கள் போகும்போது கோவில், ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய சூப்பரான ரெஸ்டாரண்ட்ஸ், எஸ்பெஷலி உங்களுக்கு மேங்களூர் ஸ்டைல் ஃபுட்டு, உங்களுக்கு மைசூர் ரெஸ்டாரண்ட் எல்லாமே கிடைக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்டீரியராக நம்ம பார்க் பண்ணிட்ட வண்டி. ஸோ இந்த இடம் பேர் சொன்னாங்கன்னா சிவனசமுத்ரா. ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ககன்சுக்கி ஃபால்ஸ்னு, இது காவேரி ரிவர் சிவனசமுத்ரான்னு ஃபால்ஸ் சொல்லுவாங்க. 2 ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்று பாராச்சுக்கி, இன்னொன்று ககன்சுக்கி. மழை தண்ணி நிறைய இருக்கிறதுனால தான் இப்போ இது மாதிரி நானே இது மாதிரி பார்த்ததில்லை. 4-5 தடவை வந்துக்கிறேன். பட் இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த இடம் சிவனசமுத்ரா. நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணல இங்கே வரதுக்கு. பட் டிரைவ் வரும்போது காளியஞ்சி ரோடுன்னு கொஞ்சம் டைவர்ஷன் எடுத்து கூகுள் மேப்ஸ் வச்சு வந்தேன். அது ககன்சுக்கி, பாராச்சுக்கி யாருமே இல்லை பக்கத்தில். அதுக்கு தான் நான் மாஸ்க் வேணாம். யாரும் காலி, இவ்வளோ காலி நான் பார்த்ததே இல்லை பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ககன்சுக்கி ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய குரங்கு வேறு இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துருக்கணும். தண்ணி ரொம்ப இருக்குது காவேரியில், அதுக்கு தான் இவ்வளோ கூட்டமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ரியல் சவுண்ட். அங்கே நின்று யாருமே இல்லை, காலியாக இருக்கிறதுனால ஆறாமல் அங்கே அந்த சவுண்டில் என்ஜாய் பண்ணி லஞ்சு சாப்பிட்டோம்.
ஸோ இந்த சிவன சமுத்திரா பற்றி சொல்லணுன்னா இது ஆக்சுவலி வந்து சாமராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் வருது. ஸோ எக்ஸாக்ட்லி தான் நம்ம லஞ்சு நான் சொல்ல மாதிரி. ஸோ காட்டி ரோல், அது நம்ம ஸ்ப்ரிங் ரோல் காட்டி ரோல் சொல்லுவோம் தானே. ஸோ அது ஃப்ராங்கி, அதை வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு அங்கே எடுத்துன்னு போய் அசம்பிள் பண்ணிட்டு 2 பேரும் நல்லா லஞ்சு சாப்பிட்டோம், ஹெல்த்தியான லஞ்சு. அது சாப்பிட்டு திரும்பியும் வெளியே வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் நேச்சரை. ஸோ கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து, ஸோ ஒரு மாதிரி நல்ல பிக்னிக்காக இருந்துச்சு. பிகாஸ் ஆளுங்களே இல்லை, காலியாக இருந்துச்சு. இவ்வளோ தண்ணி நான் பார்த்ததில்லை. ஆல்மோஸ்ட் 20 வருஷம் முன்னாடி கூட வந்துக்கிறேன் இந்த இடத்துக்கு. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ என் ஃபேவரட் ட்ரோன் வீடியோ. அந்த ஃபால்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து வாபஸ் போகிறோம், பட் அந்த இடம் பற்றி உங்களுக்கு ஒன்றும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு ஈஸியாகும். நீங்கள் மத்தூர் வெக்கால் போனோம், பெங்களூர் டு மத்தூர் ஆல்மோஸ்ட் 60-70 கிலோமீட்டர்ஸ். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் இன்னும் 50 கிலோமீட்டர் கொல்லிகல்லான்னு ஒரு ஊர் வரும். அந்த கொல்லிகல்லா ஊர் போகிற வெக்கால் நீங்கள் ஆராம்சே போகலாம். கூகுள் மேப்ஸ் ரொம்ப ஈஸியாக கூட்டும் போவோம். யாரும் எதுவும் என்ட்ரி ஃபீஸ் இல்லை. பெஸ்ட் டைம் வந்து ஜூலை டு அக்டோபர், அதுதான் டைம் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு. இந்த பியூட்டிஃபுல் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று இது மாதிரி லோக்கல் பிக்னிக் ஸ்பாட்ஸ் உங்களுக்கு இது மாதிரி காமிக்க போகிறேன்.